இப்போ ரீசெண்டாக மணிமேகலை கொடுத்த அறிக்கை தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அவங்க மறைமுகமாக பிரியங்காவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன ரொம்பவே டாமினேட் பண்ணுறாங்க, என்னோட வேலையை அங்கே ஒழுங்காகவே செய்ய விடுறதில்ல, இதனால எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம், நான் இந்த நிகழ்ச்சியை விட்டு விளக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் மணிமேகலையை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட டிசிஷன் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி. இதை தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இதை பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய புகார்கள் பிரியங்காவை பற்றி தான் வருது. அதாவது சேனல் ஹெட் பிரதீப் இருக்கார் இல்லையா, அவரும் பிரியங்காவும் ரொம்ப க்ளோஸ். அதனால தான் பிரியங்காவை யாருமே விஜய் டிவியில் தட்டி கேட்கறதே கிடையாது. பிரியங்கா கணவரை உதாசீனப்படுத்துவாங்களாம். நிறைய பேர் புகழ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கணவரை கொஞ்சம் கூட மதிக்காம டிவோர்ஸுமே கொடுத்துட்டாங்க. பிரியங்காவால் சேனலில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அனிதா சம்பத், பாவ்னா, ஃபரீனா, டிடி, ஜாக்லின், இப்படி பட்டியல் நீண்டுட்டே போகுது. இவங்களாம் இப்போ எங்கே தான் போனாங்க? எந்த ஷோ நடந்தாலும் அதை தன்வசப்படுத்திக்கிறாங்க பிரியங்கா. அதனால தான் மணிமேகலை அறிக்கைக்கு உனக்கு ரொம்ப துணிச்சல் ரொம்பவே அதிகமாக இருக்குது, வெரி குட் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுறாங்க. மணிமேகலை குக் வித் கோமாளியில் இருக்கிறப்போ பிரியங்கா கெஸ்ட்டாக தான் உள்ள வராங்க. ஆனால் கடைசியில் கெஸ்ட் ஆங்கர் ஆகிட்டாங்க, ஆங்கர் கெஸ்ட் ஆகிட்டாங்க. பிரியங்காவை கூட பெரிய ரிஷப் தாமும் அப்பப்போ தலையில் தட்டிட்டு தான் இருப்பார். ஏன்னா பிரியங்கா பண்ணுறது அவருக்குமே அப்பப்போ பிடிக்காது. பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்குமே பிரியங்கா தான் ஹெட் அங்கே. இந்த தைரியம் பிரதீப் கிட்ட இருந்து தான் பிரியங்காவுக்கு வருது. இதில் யாருமே இதை இந்த ஒரு விஷயத்த மறுக்கவே முடியாது. ஆல் இன் ஆல் பிரியங்கா விஜய் டிவியில். பேசாமல் விஜய் டிவி அப்படின்னு பேர் எடுத்துட்டு பிரியங்கா டிவின்னு அப்படியே மாற்றி வச்சிடலாம். ஏன் விஜய் டிவி இப்படி பண்ணுறாங்க? 10 வருஷமாக வேலை செஞ்சவங்கலாம் இப்போ எங்கே தான் போயிட்டாங்க? அப்படியே விஜய் டிவி பிரியங்காவை தூக்கி வச்சு தலையில் ஆடணும். ஏன்னா நம்மளே யோசிக்கிறோம் தானே. இப்போ இவ்வளோ விஷயங்கள் அந்த மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் நமக்கே யோசிக்க தோணுது. ஜாக்லின்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக காம்பேரிங் பண்ணுவாங்க, ஆங்கரிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னு நமக்கே தெரியல. இத்தனை வருஷமாக இவங்க எல்லாமே ஆங்கரிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் காணும், ஆனால் பிரியங்கா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இவர் சொன்னதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ.